ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் தேவிப்பட்டம் ரவிச்சந்திரன். இப்போ எங்கே நிற்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா வயநாடு சுல்தான் பத்தேரி விநாயக ஆஸ்பத்திரி கீழே எங்கே நின்றுட்டுருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். அதேமாதிரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 10-10:30 இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ரவியண்ணா உங்கள் ஹலோ ரவி ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர். ஓகே, பெரம்பலூர் வந்து ராஃபி அகமத். ஓகேங்களா, அவங்க தான் எங்களுக்கு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தாங்க. அதாவது நம்ம வியாபாரத்தில் தொடர்ந்து பார்த்துருக்காங்க, நம்ம வீடியோஸும் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிறாங்க. துபாயில் இருக்கிற என்ன நாங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஊருக்கு பெரம்பலூர் வந்திருக்கேன். உங்கள் ஃபோன் நம்பர் உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியலை. அதேமாதிரி நீங்கள் லைவில் ஏதோ ஒரு நாள் அன்றைக்கி லைவில் பேசியிருக்கும்போது நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அதை வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து எனக்கு எடுத்து அனுப்பி விட்டாங்க. உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க. பட் அதை காட்டி நமக்கு ஒரு ஆள் ஃபோன் போட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷம் தானாங்க. அதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதேமாரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். பட் எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது லீவு கிடைக்கலன்னா ஆனால் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து வயநாடு வர்றோம். உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்குறோம். அதேமாரி இன்னொரு ரவியன் இருக்காங்களோ உசிலம்பட்டி ரவியன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்க பக்கத்தில் அவங்க தள்ளி இருக்காங்க. அவங்கள காலைங்க தான் இருக்கிறாப்புல. உங்களுக்கு நம்பர்னாலும் உங்களுக்கு தர்றேன். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா காலையிலோட வாங்க நான் ஃபோன் போய் கொடுத்து ரவி வீட்டு ரூமுக்கு போய்ட்டோட ஃபோன் கொடுத்து பேச வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஓகே அண்ணா பரவாயில்ல அண்ணா பாருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளருதுங்க. மெயின் ரோட்டில் எல்லோரும் பேசி பார்த்துட்டு போகிறாங்களா, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் நின்று பார்த்துக்கிருக்காங்க எங்கள் ரூமுக்கிட்ட. சரிங்களா. அதேமாதிரி ராஃபிக் ப்ரோ நீங்கள் எங்கள் ரூமுக்கு எங்கள் வயநாடு எங்கள் வீட்டுக்கெலாம் வரணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். பட் என்னுடைய வீடை பார்த்துக்கோங்க, இதுதாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் ரூமில் வந்து நிற்க கூட இடம் இருக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரவியண்ணா இந்த ரூமில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. அதனால் ஆரம்பத்தில் முதலே நான் வந்து என் ரூமை காமிச்சிடுறேன். இதுதான் என் ரூமுங்க. ஓகேவா, அந்த பார்த்துக்கோங்க. சின்ன ரூமு தான். உங்களுக்கு வந்து உட்காரக்கூடிய இடம் இருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே உட்கார இருந்தால் கட்டலாக இருக்குது. இதில் உட்கார இடம்லாட்டாக கூட வெளியில் திண்டு நாள் இருக்குங்க. அதில் ஒரு சேர்லாம் வாங்கி போடுங்க, அதில் உட்காந்துக்கலாம். ஓகேவா, இது நினச்சிக்கிடாதீங்க. இப்போலாம் ரவியன்னு சொல்கிறாங்களா, ஐயோ இந்த அளவுக்கு போன் போட்டு சொல்லுவோம் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக வாங்க, வரும்போது தான் இருக்கக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஓகேவா, பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி இருந்தால் நேருக்கு என்ன வேலை பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த பாருங்கள், குக்கிங் பண்ணிக்கிருந்தேன். குக்கிங் பண்ணி அதாவது 2 நாள் குக்கிங் பண்ண முடியலன்னா கொஞ்சம் வியாபாரத்துக்கு போய்ட்டாலும் லேட் ஆகிரும். அதனால் குக்கிங் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதனால தான் வேறு எதுவும் நினச்சிக்கலாம். அதே மாதிரி முந்தான லைவ் வீட்டுக்கு போய்ட்டோன்னா லைவ் போட்டுருந்தேன். அதனால் குக்கிங் பண்ண முடியல. நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைவ் வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிருந்தோம். நானும் பக்கத்தில் உள்ள பையன் மகேஷும். சரிங்களா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பையன் 2-3 வியாபாரி இருந்தாங்க. நாங்களாம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் லேட் ஆகிடுச்சு. நேற்று குக்கிங் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கடையில் சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃபிக் ப்ரோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்க இந்த கிளியராக நம்ம ரூம் பார்த்துக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு அடையாளம் தெரியும். வாய்ப்புகள் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வயநாடு நீங்கள் வர்றதா இருந்தாலும் இதை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இங்கே இதெல்லாம் ஏன்னா ரவியா சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. எல்லாமே முதல்ல நம்ம சொல்லி முடிச்சா பிரச்சனை இல்லைங்க. வந்தோடனே ஐயோ என்னடா யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிருந்தேன் ஆடிக்கிருந்த ஆள் திடீர்னு வந்து பார்க்கல இந்த ரூமில் உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது. அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு ஓப்பனாக பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கும். அது இல்லை எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிங்க. பாருங்கள், சாப்பாடு ஆக்கி வச்சுருங்க. சாப்பாடு இப்போ தான் எல்லாருக்கும் வடித்து வச்சுருந்தேன். இந்த பாருங்க. ஓகேவா, இப்போ தான் சாப்பாடெலாம் வடித்து வச்சுட்டு உட்காந்து அதுமாதிரி குழம்பு என்ன குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கறிங்க வச்சேன். இந்த பாருங்க, இப்போ தான் வச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு இந்த பாருங்கள். இனிமேல் இந்த எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஐயோ ரவியண்ணா நல்லா சூப்பராக இருக்கணும்னு சொல்லுவீங்க, நிறைய பேர் ஃபோன் போடுங்க. அதுமாரி எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுட்டு உண்டாக்கி கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் உண்டாக்கி கொடுத்துறேன். இந்த பாருங்கள், சரிங்களா. என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமில் ஏதோ வச்சு உண்டாக்கி கொடுப்பேங்க. சரிங்களா, அது எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பட்டு இந்த வயநாடு வர்றவங்களுக்கு திடீர்னு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கக்கூடாது இல்லைங்க. அதேமாரி ஷாஃபிக்கு இது ராஃபி அகமத் வந்து எங்கள்கிட்ட மூத்தவராக இளைவரம் தெரில. பட் நான் ஏஜும் கேட்கவும் இல்லை. அதனால் என் பேரை சொல்லி கூப்பிட்றீங்களே, என்ன வயசு நான் கூடங்க இல்லை கம்மின்னு நினச்சிக்கிடாதீங்க. எதுவுமே கம்மியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, கூட இருந்தாலும் சாரி. ஓகேவா. அதேமாரி ராஃபிக் அகமத் அவங்க வந்து துபாயில் இருக்க அப்படின்னு இருக்காங்க. எங்கள் ரூம்மேட்டு, அதாவது அவங்க கொஞ்சம்
வேலை ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் செட்டாக ரூமில் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ரூமில் உள்ள பசங்க நாங்கள் எல்லாருமே உங்கள் வீடியோ பார்ப்போங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே உங்கள் கான்டாக்ட் நம்பர் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் துபாய் போனாலும் உங்கள் வர்றேன் அப்படின்ட்டுருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வராட்டம் நீங்கள் வீடியோ எடுத்து கூட அனுப்பிவிடுங்க, நான் அதை கூட போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா ராஃபிக் ப்ரோ, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அதாவது நம்ம ஒரு ரிலேட்டிவே நம்ம இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுதாங்கன்னா, அதாவது நம்ம நல்லா இருக்குது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே அது எல்லா இடத்துலையும் இருக்கு ஏற்படுறதா. பட் எங்கே இருந்தோ ஒரு ரத்த சொந்தமே இல்லாமல் அவங்க வந்து நமக்கு வந்து நைட்டு ஒரு 10-10:30 உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்கள் நம்பர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னா. ரொம்ப உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிருந்தோம் அவங்க நம்பர் கான்டாக்ட் கிடைக்கல ரவி அண்ணா அப்படின்னு கூட நினச்சிக்கிருந்தோம். நான் நினச்சேன் என்ன அவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சுருக்கோம். சும்மா ஜஸ்ட் ஒரு 52,300 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, ஒரு பெரிய சப்ஸ்கிரைபே கிடையாது. இருந்தாலும் 1-2 உள்ளங்கள் நம்ம ஃபோன் போட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதேமாதிரி ரவி இப்போ வந்தாப்புல. ரவி வந்து கோயிலுக்கு போயிருக்காப்புல. ராஃபிக் ப்ரோ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ரவி நில்லு ஒரு நிமிஷம் ஃபோன் போடுறேன்னே, நம்ம அர்ஜென்ட்டாக கோயிலுக்கு போகிறேன் ரவி, இப்போ அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்களும் ஃபோன் போட்டாங்க. என்னுடைய நம்பரை கூட நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், கான்டாக்ட் பண்ணி ஓகேவா ரவி அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி ராஃபிக் ப்ரோ கண்டிப்பாக வயநாடு வந்தாலும் வாங்குங்க. நான் ஏதோ எதாக இருந்தால் மனசில் பட்டால் உங்கள் பேசணும்னு எல்லோரும் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதேமாரி கண்டிப்பாக வாங்க. அதேமாரி நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதாவது நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம பார்க்க வர்றதா நில்றவி. ஆமாங்க, அதேமாரி நம்மளை பார்க்குற அதேமாரி ரவி வந்துட்டாப்புல. நான் சொல்லி 100 ஆயுசு ரவிக்கும். ஓகேவாந்தா? ஓகேவா? அதேமாதிரி கோயில் பேர் தான் இப்போ தான் நான் சொன்னேன். ராஃபிக் ப்ரோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ரவி இந்த இருக்காப்புல, சசியேட்ட இந்த இருக்காப்புல. இப்போ கோயில் பேர் வீடியோ போட்டு அந்த ராஃபிக் ப்ரோ கேட்டுருந்தாங்க. அப்புறம் சொல்லு ரவி. ஹாய் சொல்லு. ஹாய் ராஃபிக் அகமத். ஹாய் ராஃபிக் அகமத், நல்லா இருக்கீங்களா? விருது அப்போ அதை கேட்டதா ஃபோனில்? ஆமாம் கேட்டது. நேற்று நைட் நம்பர் வாங்கிக்கிட்டு பேசுங்க. நாங்கள் தாரம் சொல்லியிருக்கேன். அதேமாரி நேற்று நைட்டு ஃபோன் போட்டு ரொம்ப நேரம் சொல்லிக்கிருந்தாங்க. பட் நான் அப்படியே சொல்லிக்கிறேன். இப்போ நான் ரவின்னு சொல்லும் போதே வந்துட்டாப்ல. சரிங்களா? கோயில் போயிட்டு இருந்தாலும் சொல்கிறது. கோயில் போயிட்டு வேண்டிக்கிட்டு இல்லை. ஆமாங்க, 1-2 விஷயங்களுக்கு நான் வேண்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக கண்டிப்பாக என்ன விஷயம், ஒரு சொந்த வண்டி வாங்கி நம்ம ஒரு ஓட்டலாம், அதுக்கும் சேர்ந்து வேண்டிட்டு வா. என்னுடைய பொண்ணுக்கு காலேஜுக்கு சீட்டு கிடைக்கணும், பிஎஸ்சி நர்சிங்க்கு. அதுக்கு தான் கேட்க சொன்னேன், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சரிங்க, பாருங்கள். நாங்கள் ரவி நம்பரை உங்களுக்கு ஃபோன் போட்டிங்கன்னா ராஃபிக் ப்ரோ உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதேமாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இவர் இன்றைக்கி ஊருக்கு போயிடுவாருங்க, கரூர். ஓகேவா? கரூர் சேனல் நடிக்கிறாங்களோ அங்கே போயிடுவாங்க. ஓகேவா? தொடர்ந்து பாருங்கள். வயநாடு வந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஆல்ரெடி எங்கள் ரூமுக்கு காமிச்சாச்சு. தென்காசி மாவட்டம் தேவிப்பட்டினம் வந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது வீடியோ பாருங்கள். நான் இங்கே இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? கிஃப்ட் அனுப்புதா இருந்தாலும் ரவி அட்ரஸ்க்குனாலும் அனுப்புங்க. ஆமாங்க, கிஃப்டெல்லாம் அங்கே அனுப்பிடுங்க. சரிங்களா? ஓகேவா? நல்லா இருந்தாலே போதுங்க. நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும். கிஃப்ட் கொடுத்தா தானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருந்தால் போதும், அந்த மனசு இருந்தாலே போதும். அதெல்லாம் கடவுள் குறை இல்லை, நல்லா இருக்குது. அதெல்லாம் கடவுள்னு என்னங்க, பணம் காசு பணம் பெரிய செலிபிரிட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கமா, ஒரு 3 நேரம் சாப்பாடு கிடைக்காதா, நம்ம நான் உடுத்த துணி கிடைக்குதாங்க, அது மட்டும் போதுங்க. லைஃப்பில் நம்ம நல்ல கடைசி வரைக்கும் நம்ம இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். தொடர்ந்து வீடியோ எல்லாம் பாருங்கள். அதேமாதிரி சொல்லி ராஃபிக் அவங்க ரூமில் உள்ளவங்க நம்மளை வீடியோ பார்க்குறேன். எல்லாரும் கேட்டதாக சொல்லுங்கள். நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன். ஆமாங்க, துபாயில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க ராஃபிக் அகமத் அவங்களோட ரூம்மேட்டு எல்லாருமே பார்த்துக்கோங்க. சொல்லிடு ரவி. சரி, எல்லாரும் ரொம்ப நன்றிங்க. பாய்ங்க, பாய். சரிங்களா? நான் ஃபிஷ் கறி வச்சுருக்கேன். மீன் வந்திருக்கேன். கோயில் போனதுனால ஏன் மீன் சாப்பிட மாட்டியா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாரு. சரியா? சரி, பார்த்து போயிட்டா. சரிங்க, பாய்ங்க. ஓகேவா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகேவா? பாய். வண்டி ரவி. ஓகேவாங்க, பாய்ங்க. ரவி பார்த்து போயிட்டா. எத்தனை மணிக்கு கிளம்புற? ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரவி போகிறத காமிக்க தான் நின்றுக்கிறேன். எல்லோரும் நினச்சிருக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. பயணங்களை வெற்றி அடையட்டும் எல்லோரும் பயணமே. ஆமாங்க, ரவியும் ரூமுக்கு போயிட்டாப்புல. ஓகேவா? அவங்க ரூமுக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்குங்க. ஓகே, அங்கே போயிட்டாங்க. அதேமாதிரி நான் ஏன் ரூமுக்கு வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். ரவி சும்மா தமாஸ் பண்ணிட்டு போனாப்புல. ஓகேவா? அதேமாதிரி விளையாட்டு தான் பேசிட்டு போனாப்புல. இது நினச்சிக்கிடாதீங்க. கிஃப்ட் அனுப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதே பெரிய ஒரு விஷயம். கடவுள் வந்து ஒரு ஹெல்ப் வந்து நேரம் வந்து என்றைக்கும் பண்ண மாட்டார். வேறு ஒரு ஆள் மூலியமாக தான் யார் மூலியமாவது வந்து நமக்கு பண்ணுவாங்க. அந்தமாரி கடவுள் வந்து உங்கள் மேலே இறங்கி எங்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. பட் எங்களுக்கு கிஃப்ட் எதுவுமே வேண்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் நமக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு அனுப்புகிறதா நினச்சி
உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போக, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், ஏதோ ஒரு பேனா பென்சில் வாங்க முடியாது, நோட்டு புக்கு வாங்க முடியாது, அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்த மாதிரி சந்தோஷமாக நீங்கள் எங்களுக்கு பண்ணாட்டாலும் அவங்களுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்கள் ஆசையாக நீங்கள் ஆசையாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதே ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான். சரிங்களா? ஓகேங்க, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அதே பாய்ங்க, பாய் 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 பாய்.